என் தங்கப்பிள்ளையே, அவசரப்பட்டு இன்று உன் தாயானவள் என்னை நீ தள்ளிவிட்டு விடக்கூடாது. ஏனென்றால் நாளைய விடியலில், மங்களச் செவ்வாய்க்கிழமையினுடைய விடியலில், என் பிள்ளை, இந்த 3 பேர் உன்னை தேடி வந்து உனக்கான மிகப்பெரிய உதவியை செய்து கொடுக்கப் போகின்றார்கள். அவர் யார், என்ன செய்யப் போகின்றார்கள், நாளைய தினம் இவர்கள் உன்னை தேடி வருவதற்கு என்ன காரணம் என்பதனை அம்மா உனக்கு சட்டென்று சொல்லிவிடுகின்றேன். என் குழந்தையே, இத்தனை நாளும் என் மீது நம்பிக்கை வைத்த என் குழந்தைக்கு நான் என்ன செய்தியை கொண்டு வந்து சேர்த்தாலும் அதற்கு பின்னால் 1000 காரணங்கள் இருக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் பிள்ளையே, அம்மா உனக்கு ஒரு விளக்கத்தை கொடுக்க விரும்புகின்றேன். இன்று உன் தாயானவள் ஒரு பதிவில், உன் இல்லத்தில் ஒருவர் மரண படுக்கைக்கு தயாராக இருக்கிறார் என்று சொல்லியிருந்தேன். அதை கேட்டதும் என் குழந்தைகள் எல்லாம் பயந்து விட்டார்கள் போலும். உண்மையாகவே அதனை உன் தாயானவள் உன் செவி கொண்டு வந்து சேர்த்ததற்கு ஒரு காரணம் உண்டு. அது என்னவென்றால், தேவையில்லாத எண்ணங்களாலும் தேவையில்லாத சிந்தனைகளாலும் மனதையும் உடலையும் கெடுத்து கொள்கின்ற யாரோ ஒருவர் உன் இல்லத்தில் இருக்கிறார் என்றால், நிச்சயமாக தன்னுடைய கோபத்தையும் தன் வாழ்க்கையில் இருக்கின்ற பிரச்சனைகளுக்காக எப்பொழுதும் உணவையும் தவிர்க்கின்றவர்கள் உடல்நிலை சரியில்லாமல் போவதற்கான வாய்ப்புகள் அதிகம். அப்படி யாரேனும் இருக்கிறார்கள் என்றால் அவர்களை திருத்தி நல்வழிப்படுத்து என்பதுதான் அம்மாவினுடைய வாக்கு. இதை புரிந்து கொள்ளாமல் அம்மாவை தவறாக எப்பொழுதுமே சித்தரிக்க வேண்டாம். வராகி ஒரு பொழுதும் தன் பிள்ளைக்கு எந்த ஒரு கஷ்டமான விஷயத்தையும் சொல்லிவிட மாட்டாள். அப்படி ஒரு விஷயம் உன் செவி வந்து சேர்கிறது என்றால் அதற்குள் இருக்கின்ற ஆழமான கருத்தை புரிந்து கொண்டு அதற்கு ஏற்றது போல நீ உனக்குள் மாற்றங்களை கொண்டு வந்து விட வேண்டும். என் குழந்தையே, இன்று இந்த நாளில் நான் உனக்கு ஒரு முக்கியமான செய்தியினை கொண்டு வந்து உன் முன்னால் நிற்கிறேன் என்றால், இந்த தகவல்களை நீ சரியாக தெரிந்து கொண்டு உன்னுடைய வாழ்க்கையில் என்ன நடக்கப் போகிறது என்பதனை நீ உணர்ந்து விட வேண்டும். உன்னோடு நான் இருக்கின்ற ஒவ்வொரு நொடி பொழுதிலுமே இந்த வாழ்க்கையில் மேலும் மேலும் உனக்கான நல்ல விஷயங்கள் அரங்கேறி கொண்டுதான் இருக்கின்றது. என் பிள்ளையே, நாளைய விடியலில் 3 பேர் தானாகவே உன்னை தேடி வந்து உனக்கான உதவிகளை செய்ய போகிறார் என்றால் அதில் முதலாவது நபர் யாரென்று இப்பொழுது உனக்கு அம்மா சொல்லிவிடுகின்றேன். என் குழந்தையே, நாளைய விடியலானது மங்கள செவ்வாய்க்கிழமையினுடைய விடியல். அதனால் முருகப்பெருமான் உன் இல்லம் தேடி தானாகவே வரப்போகின்றார். அவர் உனக்கு வாழ்க்கையில் ஏற்கனவே செய்து கொடுத்த பல விஷயங்கள், பல சத்தியம் நாளை உன் வாழ்க்கையில் நிறைவேறப் போகின்றது. இது எல்லா செவ்வாய்க்கிழமைகளிலும் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற ஒரு விஷயம்தான். முருகப்பெருமானின் வருகையும் உன் இல்லத்தில் இருக்கின்ற சில பிரச்சனைகள் தீர்வதும் எப்பொழுதும் நடக்கின்ற விஷயம்தானே என் பிள்ளையே. ஆனால் நாளைய தினம் இன்னமும் பல நல்ல விஷயங்கள் உன் வாழ்க்கையில் நடக்க காத்து கொண்டிருக்கின்றது. திருவோணமும் பிரதோஷமும் இணைந்த நன்னாள். சிவபெருமானையும் விஷ்ணு பகவானையும் வழிபட வேண்டிய நாள். திருவோணமும் பிரதோஷமும் இணைந்த இந்த நன்னாளில் என் பிள்ளை, நீ நிச்சயமாக விஷ்ணுவையும் சிவபெருமானையும் நந்தி தேவரையும் மனதார வழிபட்டு உன்னுடைய வேண்டுதல்களை எல்லாம் நிச்சயமாக உன் வாழ்க்கையாக நீ மாற்றிக்கொள்ள வேண்டும். திருவோணம் நோன்பு என்பது திருவோண நட்சத்திரத்தோடு கூடிய நன்னாளில் ஏற்கக்கூடிய நோன்பாகும். இந்த விரதம் பெருமாளுக்கு உகந்தது. ராசி மண்டலத்தில் 27 நட்சத்திரங்கள் உள்ளன. இதில் பெருமாளுக்குரிய திருவோணமும் சிவனுக்குரிய திருவாதிரையும் மட்டும்தான் திரு என்ற அடைமொழியோடு அடைக்கப்படுகின்றது. தசாவதாரங்களில் வாமன அவதாரம் எடுத்த பெருமாள் மகாபலி சக்கரவர்த்தியிடம் 3 அடி மண் கேட்ட நிகழ்வு திருவோண நட்சத்திரத்தன்றுதான் நிகழ்ந்ததாக புராணங்கள் சொல்கின்றது. திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள், சந்திர திசை நடப்பவர்கள்
பெருமாளை தரிசிப்பது, அவரை வணங்கி அவரிடத்திலிருந்து வேண்டுதலை பெறுவது மிகவும் சிறப்பாகும். திருவோண நட்சத்திரத்தன்று விரதம் இருப்பதனால் கல்வி செல்வம், பொருள் செல்வம் அனைத்தும் உனக்கு கிடைக்கும். இவ்வளவு சிறப்புகள் வாய்ந்த திருவோண நட்சத்திரத்தன்று சுண்டலை நெய்வைத்தியமாக பெருமாளுக்கு கொடுத்தால் துன்பங்கள் அனைத்தும் நீங்கி உன்னுடைய வாழ்க்கையில் இன்பம் பெருகும். என் பிள்ளையே, திருவோண நட்சத்திரத்தை பற்றி தெரிந்து கொண்டாயல்லவா? அதுபோல நாளைய தினம் பிரதோஷம். சிவபெருமானை வழிபட மிகவும் உகந்த நாள். அத்துடன் நந்தி பகவானையும் வழிபட மிகச் சிறந்த நாளாகும். ஒவ்வொரு மாதமும் வளர்பிறை மற்றும் தேய்பிறை காலங்களில் திரையோதசி தினத்தில் வருவதுதான் பிரதோஷ தினமாகும். பிரதோஷ காலத்தின் போது சிவபெருமானுடன் நந்தீஸ்வரரையும் வழிபட்டால் வாழ்வில் அத்தனை செல்வங்களும் கிடைக்கும். தென்னாட்டவர்க்கு சிவனாகவும் எந்நாட்டவர்க்கும் இறைவனாகவும் இருப்பவர் கைலாயத்தில் இருக்கின்ற சிவபெருமான் அல்லவா? சிவபெருமானின் மந்திரத்தை துதிப்போருக்கு வல்வினைகள் அத்தனையும் நீங்கும். சிவபெருமானை முறையாக வழிபடுபவர்களுக்கு உலக வாழ்வில் அத்தனை இன்பமும் கிடைக்க பெறும். இறுதியில் மீண்டும் பிறவா நிலையான முக்தி பேறு சிவபெருமானை வழங்குபவர்களுக்கு நிச்சயமாக கிடைக்கின்றது. அப்படி எல்லா வகையான நன்மைகளையும் தருகின்ற சிவ வழிபாடு செய்வதற்குரிய அற்புத தினமாக பிரதோஷ தினம் இருக்கின்றது. திருவோணமும் பிரதோஷமும் இணைந்த அற்புத நாளான நாளைய விடியல் நிச்சயமாக உன் வாழ்க்கையில் உனக்கு கிடைத்திருக்கின்ற ஒரு அரிதான நாள் என்பதனை மறந்து விடாதே. இந்த நாளில் சிவபெருமானையும் மகா விஷ்ணுவையும் வழிபடுவது இரட்டிப்பு பலன்களை உனக்கு கொடுக்கும். இந்த நாளில் பக்தர்கள் சிவன் மற்றும் விஷ்ணு கோவில்களுக்கு சென்று சிறப்பு வழிபாடுகளில் கலந்து கொள்வதும் நல்லது. மேலும் விரதமிருந்து தானங்கள் செய்து ஏழைகளுக்கு உணவு வழங்கினால் பல நன்மைகள் வந்து சேரும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. விரதமிருந்து வழிபடுவதால் உனக்கு என்ன நடக்கும் என்று தானே யோசிக்கின்றாய்? என் பிள்ளையே, குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். திருமணமாகாத கன்னி பெண்களுக்கு விரைவில் திருமணம் நடக்கும். வறுமை நீங்கி செல்வம் பெருகும். சகல பாவங்களும் விலகி புண்ணியம் சேரும். சகல சௌபாக்கியங்களும் உண்டாகும். இந்த நாளில் நீ செய்யப்படுகின்ற தானம் அளவற்ற பலன்களை கொடுக்கும் என்பதனை மறந்துவிடக்கூடாது. அதாவது குறிப்பிட்ட சில நாட்களில் தெய்வங்களுக்கு உகந்த பேரதிர்ஷ்ட நாட்களில் ஒரு சில விஷயங்களை செய்யும் பொழுது அது நமக்கு வாழ்க்கையில் மேலும் மேலும் பல நன்மைகளை கொடுக்கும் என்பதனை மறந்துவிடக்கூடாது. பல புண்ணியங்களை உன்னிடத்தில் கொண்டு வந்து சேர்க்கும் என்பதனை நீ மறக்காமல் இருக்க வேண்டும். இதையெல்லாம் இத்தனை காலமும் என் பிள்ளை நீ சேர்த்து வைத்த விஷயங்களாக இந்த வாழ்க்கையில் உனக்கான நன்மைகளை உன்னிடத்தில் கொண்டு வந்து சேர்க்கிறதல்லவா? இனி நடப்பது அத்தனையும் உனக்கு நல்லதாகவே நடக்கும். இனி இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கின்ற அத்தனையும் உனக்கு மிகப்பெரிய நன்மைகளை உன் கைகளில் ஒரு சேர கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டாலே போதும். எந்த இடத்திலும் இந்த வாழ்க்கையை இழந்து விட்டதாக ஒரு எண்ணம் உனக்கு வரக்கூடாது. என் பிள்ளையே, அப்படி ஒரு எண்ணம் உனக்கு வருகிறது என்றால் நிச்சயமாக இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுத்தாலுமே அதை உன்னால் சரியாக பெற்றுக்கொள்ள முடியாது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும். உனக்கு கிடைக்கின்ற எல்லா விஷயங்களிலும் கவனம் அதிகமாக இருக்க வேண்டும். நாளைய தினம் உன்னுடைய இல்லத்தில் தெய்வங்கள் அதிகமாக வந்து சேர வேண்டிய தினமாக இருக்க போகின்றது. இதையெல்லாம் கடந்து இந்த வாழ்க்கை உனக்கென கொடுக்கின்ற விஷயங்களையும் உனக்கென இந்த வாழ்க்கையில் கிடைக்கின்ற நன்மைகளையும் நீ என்னவென்று உணர்த்த வேண்டிய தருணமும் உனக்கு வந்து கொண்டுதான் இருக்கின்றது. அதிசக்தி வாய்ந்த நாட்கள், அதிசக்தி வாய்ந்த நேரங்கள் இந்த வாழ்க்கையில் நீ கேட்டதை விடவும் சிறப்பான பேரதிர்ஷ்டங்களை எல்லாம் உனக்கு உணர்த்தி கொடுக்கும். நீ எந்த இடத்தில் எல்லாம் தடமாறி செல்கின்றாயோ அந்த இடங்களில் எல்லாம் உன்னை தடமாற்றி நல்வழிக்கு அழைத்து செல்லும் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது. எப்பொழுதுமே இந்த வாழ்க்கையில் நீ ஆசைப்பட்ட விஷயங்கள் அத்தனையுமே உனக்கு கைகூடி வரவில்லையே என்று வருந்துவதை விட அது நமக்கு கிடைக்கும் பொழுது
சிறப்பாக கிடைத்தால் போதும் என்று நீ நம்பினாலே போதும். நிச்சயமாக என்ன கிடைத்தாலுமே அது இந்த வாழ்க்கையில் உனக்கான பேரதிர்ஷ்டத்தை உன் கைகளில் கொண்டு வந்து ஒப்படைக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். என் பிள்ளையே, அம்மா சொன்ன விஷயம் எல்லாம் உன் மனதிற்குள் தெளிவாக புரிகிறது என்றால் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் மேலும் மேலும் பல நன்மைகள் உன்னை தேடி வரும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். எப்பேற்பட்ட துன்பத்திலிருந்து நீ மீண்டு வந்திருக்கிறாய் தெரியுமா? எப்பேற்பட்ட கஷ்டத்திலிருந்து இந்த வாழ்க்கையை நீ கடந்து வந்திருக்கிறாய் தெரியுமா? அப்படி இருக்கும் பொழுது என் பிள்ளை, எதுவானாலும் சரி, இந்த வாழ்க்கை நீ அதற்கு ஏற்றது போல உன்னை தயார்படுத்தி வைத்திருப்பது நிச்சயமாக இந்த வராகி எனக்கு பெருமை கொடுக்கின்றது. அசையும் சொத்தானாலும் அசையா சொத்தானாலும் உன் உடம்பு அசையும் வரைதான் உனக்கு பயன்படும். அதனால் உன்னுடைய உடம்பிற்கு நீ முன்னுரிமை கொடுக்க பழகு. உன்னுடைய உடல்நிலை நன்றாக இருந்தால்தான் நீ பெற்றதும் இனி பெறப்போவதும் உனக்கு பலன்களை கொடுக்கும். இல்லை என்றால் அதை பெற்றும் உனக்கு எந்த பலனும் கிடைக்காது என்பதனை நீ முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். என் குழந்தையே, உண்மையை சொல்ல வேண்டும் என்றால் இந்த மனிதன் மிகவும் சுயநலக்காரன். நேசித்தால் அவர்களிடத்தில் இருக்கின்ற கெட்ட விஷயத்தை எவ்வளவுதான் பெரிதாக தெரிந்தாலும் அதை என்னவென்று பார்க்க மாட்டான். அதே நேரத்தில் ஒருவரை வெறுக்கிறான் என்றால் அவர்களிடத்தில் எவ்வளவுதான் நல்ல விஷயங்கள் இருந்தாலும் அதை என்னவென்று எட்டி கூட பார்க்க மாட்டான். இதுதான் உண்மையும் கூட. என் பிள்ளையே, இந்த உலகத்தில் வாழ்க்கைக்கு தேவையான ஒட்டுமொத்த பாடங்களையும் கற்றுக் கொடுக்கின்ற விஷயங்கள் இரண்டுதான். ஒன்று பணம், இன்னொன்று உறவு. இந்த பணம் உனக்கு நல்ல பாடங்களை அதிகமாகவே கற்றுக் கொடுத்திருக்கின்றது. இந்த வாழ்க்கையில் உன்னை சுற்றி நடக்கின்ற விஷயங்களை பற்றி உனக்கு தெளிவாக என்னவென்று சொல்லி இருக்கின்றது. பணம் இல்லையேல் நாம் எதுவுமே இல்லை என்கின்ற நிலைக்கு நம்மை தள்ளியும் இருக்கிறார்கள். அப்படி இருக்கும் பொழுது இந்த பணம் உன் வாழ்க்கையை நிச்சயமாக மாற்றும் என்பதில் எந்த சந்தேகமும் கிடையாது. அதுபோல உறவுகள் நல்லபடியாக இருக்கும் வரை நம் வாழ்க்கை நமக்கு சந்தோஷத்தை கொடுக்கிறது. எப்பொழுது அவர்கள் இந்த வாழ்க்கையில் எல்லாவற்றையும் பொறாமைகளினாலும் துரோகங்களினாலும் வீழ்த்துகிறார்களோ அத்தோடு அந்த உறவும் முறிந்து போய்விடும் என்பதுதானே உண்மை. அதனால் உன்னை சுற்றி வருகின்ற எல்லா விஷயங்களையும் சரியென கண்டு உன்னை தேடி வருகின்ற ஒவ்வொரு விஷயங்களுக்குள்ளும் இருக்கின்ற உண்மைகளை நீ என்னவென்று புரிந்து கொண்டு எப்பொழுதுமே மனத்தெளிவோடு இருக்க பழகு. தெய்வம் காரணமில்லாமல் உனக்கு எந்த செய்தியையும் கொண்டு வராது. அதில் இருக்கின்ற ஆழமான கருத்தை உன்னால் புரிந்து கொள்ள முடியவில்லை என்றால் நிச்சயமாக நீ இன்னமும் தெய்வத்திற்கு அருகில் வரவில்லை என்றுதான் அர்த்தம். அதிகமான நம்பிக்கை கொண்டவர்களுக்கு சொல்கின்ற விஷயங்களுக்குள் இருக்கின்ற உண்மைகள் நிச்சயமாக என்னவென்று புரிந்துவிடும். கோபத்தில் எதையுமே தூக்கி எறிய முடியும். ஆனால் அந்த கோபத்தை யார் தூக்கி எறிகிறார்களோ அவர்கள் மட்டும்தான் இந்த வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும் என்பதனை நீ மறந்து விடாதே. எப்பொழுதுமே இந்த கோபம் உன்னுடைய வாழ்க்கையை அழித்துவிடக்கூடாது. அதற்கு ஏற்றது போல நீ நல்லபடியாக உன் வாழ்க்கையை வாழ்ந்து காட்ட வேண்டும். எந்த நேரத்திலும் இந்த கோபத்தை நீ அடக்க கற்றுக்கொண்டாயானால் உனக்கு வருகின்ற தீய விஷயங்களிலிருந்து கூட நீ இந்த வாழ்க்கையை நல்லபடியாக காப்பாற்றிக் கொள்வாய் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. என் பிள்ளையே, முதலில் எல்லோரும் உன்னை தேடுவார்கள். பிறகு உன்னை நன்றாக நேசிப்பார்கள். காலப்போக்கில் வெறுக்க ஆரம்பித்து விடுவார்கள். இன்னும் சற்று நாளில் உன்னை தூக்கியே எறிந்து விடுவார்கள். இவ்வளவுதான் வாழ்க்கை. அவரவர்களின் தேவைக்கேற்ப மட்டும்தான் ஒருவரை பயன்படுத்தி கொள்கிறார்களே தவிர வேறு எந்த காரணங்களுக்காகவும் யாரும் இங்கு யாரையும் தேடுவதில்லை என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும். உன்னை சுற்றி வருகின்ற எல்லாவற்றையும் சரியென கண்டு இனி உனக்கு வரக்கூடிய நல்ல விஷயங்களை நீ தெளிவாக புரிந்து கொண்டாயானால் உனக்கு இந்த வாழ்க்கை கொடுக்கின்ற அத்தனையும் நல்லபடியாக உன் கை வந்து சேரும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். எதிர்பாராமல் இந்த வாழ்க்கையில் உனக்கு கிடைத்திட்ட சந்தோஷத்தை
என் பிள்ளையே, நீ நினைத்து பெருமகிழ்ச்சியோடு இரு. நாளைய விடியலில் உன்னை தேடி வருகின்ற முருகப்பெருமான், விஷ்ணு பகவான், சிவபெருமான், நந்தி தேவர் என்று இவர்கள் அத்தனை பேரும் ஒன்று சேர்ந்து உன் வாழ்க்கையின் பேரதிர்ஷ்டத்தை நடத்தி கொடுக்காமல் செல்ல மாட்டார்கள். என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு.